பெரிய குழந்தைகள் பேசுறதுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லையா? ஒரு வளர்ந்த மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகளிடம் பேசுவதற்கு எந்த விதமான சிரமமும் இருக்கு. ஏன்னா அந்த பசங்க எந்த அளவுக்கு தேவையோ அதை உருவாக்கிடுவாங்க, தேவையில்லாத ஒப்பிட்டு. ஆனா இந்த நிலையில உள்ள பள்ளியில பேசுறதுல ஒரே ஒரு கஷ்டம் இருக்கு. இப்ப நம்ம யாருக்கு பேச போறோம்? யாருக்கு நம்ம பேச போறோம்? குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காக பேச போறோம் இல்லையா? அதனால இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஒரு குழந்தைகள் பள்ளியில எங்களது குழந்தைகள் பள்ளியில பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லா இன்னும் நிறைய விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, ஆனா அதே விஷயம் தங்களுக்கு வரப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவோம்? என்ன நாங்க கேட்காதா, எங்களுக்கு தெரியாததா, அப்படிதான் இருக்கும் இல்லையா? சரி, நான் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறதுனால நிறைய கேள்வி பதிலாக வாழ்க்கையில் நிறைய கலந்து முடியும். அதனால நான் ஏதாவது கேள்வி கேட்டா உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சிரமப்படலாம். கேட்டா சொல்லுவீங்களா? உங்க குழந்தைங்க கூட வந்து நல்லா நல்லா பண்ணிட்டாங்க, ஆமா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது கேட்டா சொல்லுவீங்களா? மௌனத்தை சம்மதமா எடுத்துக்கோ. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். நான் இது மாதிரி ஆகணும். ஒரு கட்டத்தில் நம்ம அந்த கனவை ரீச் பண்ணலன்னா நம்ம இந்த விஷயத்தை யாருக்கு கொண்டு போவோம்? பிள்ளைகளை கொண்டு போவோம். அது தப்பா சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நவீனத்தில் என்ன சொல்றாங்க? ஐயோ, குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது, இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா? அப்ப அடுத்த குடும்ப கௌரவத்தை காக்கணும் அப்படின்னா சில நேரம் பேசுவோம். குடும்ப பேரை காப்பாற்றணும். அப்ப அதுக்கு மட்டும் யார் வருவா? அதே உங்களுடைய குழந்தைகள் தான் வராங்க இல்லையா? அப்ப ஒரு சின்ன பிரிவு மட்டும் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு புரிதல் சொல்லலாம். ஒரு புரிதல் சொல்லலாம். என்ன அப்படின்னா, எதையெல்லாம் குழந்தைகளை பின்பற்ற வைக்க முடியுமோ, எதையெல்லாம் குழந்தைகளை பின்பற்ற வைக்க முடியுமோ அதையெல்லாம் குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? கற்றுக் கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வற்புறுத்தல்ல கற்றுக் கொடுத்தல். நீங்க ஒரு குழந்தையை வற்புறுத்தலுக்கும் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம இன்னைக்கு குழந்தைகளை நிறைய என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேம்பரிங் பண்றோம். உண்மையா இல்லையா? அதுக்கு ஒரு பசங்க சொல்லுவோம், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பண்றதே இருக்காது. அவன் ஒரு பொருளை வாங்கவே நான் வாங்கி கொடுத்துறேன். ஏன்? நான் சின்ன வயசுல கேட்டேன், அத்தனை வாங்கி கொடுத்தது, அதெல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை. அதனால என்கிட்ட ஒரு விஷயத்த விரும்புறதா பார்த்தாலே போதும், நான் வாங்கி கொடுத்துறேன். ஒரு செய்யறதுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? எத்தனை கஷ்டப்படுவான், நான் போய் செய்யறேன். இதெல்லாம்
ஒரு பெற்றோர்களா நாம மாற்ற வேண்டிய நிலையில இருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன், எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும் அப்படின்னு. அந்த கனவு மெய்ப்படவில்லை என்றால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தையை தயார் பண்ணுவோம். நான் படிக்கிறப்ப ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், நான் படிக்கிறப்ப ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், என்னால் ஆக முடியல. ஒரு சராசரியான வேலையில இருக்கு. அதனால என் குழந்தைய என்ன பண்ணணும், அந்த நிலையை கொண்டு போகணும். இது உண்மையா இல்லையா? இந்த மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா அப்படின்னு கை கொள்ள முடியுமா? அதாவது இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை கொள்ள முடியுமா? நான் இப்படி ஆகல, என் பிள்ளைக்கு ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கை கொள்ள முடியுமா? ரொம்ப குறைவா இருக்கீங்க. மொத்தம் 5 6 என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நான் எங்க கண்டிப்பா சொல்லிட்டேன். சோ மற்றவங்க எல்லாம் குழந்தை என்ன ஆகணும் அவங்க விருப்பம் அப்படிங்கிற மனநிலை இருக்கு. கரெக்டா? அப்ப குழந்தை வந்து ஒரு கூகுள்ல, மைக்ரோசாப்ட்ல, ஐபிஎம்ல இப்படிலாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா எந்த எண்ணமே கிடையாது இல்லையா? வெரி குட். அப்ப வள்ளுவர் சொல்ற மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றுங்க. இது நமது சமூக கடமையும் கூட. அது என்ன? மைக்ரோசாப்ட் ஓனர் பேர் தெரியுமா? அவர் ஃபேஸ்புக், மெட்டா, பில் கேட்ஸ். எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எப்படியாவது என் பிள்ளைய படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு பில் கேட்ஸ் கிட்ட வேலை செய்யணும். இல்லாட்டா நம்ம ஊருக்காரர் சுந்தர் பிச்சை சிஓ அவர்கிட்ட வேலை செய்யணும். அவங்க நினைச்சா வேலை பார்ப்பாங்களா? அத்தனை அவரை கவர் பண்ண போகுமா? ஸ்விம் பண்ணிட்டே இருக்கலாமா? ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கலாமா? ஏதாவது குறிப்பிட்ட அவர் வேலை பார்த்தா போகுமா? அப்படி இருந்தா என் பிள்ளை போதும். இது வந்த லட்சியம். நாம் அனைவரும் நமது தமிழ் சமூகம் திரைக்கடல் ஓடி திறமையும் தேடி என்று வாழ்ந்து சமூகம். அப்ப முதல்ல நம்ம குழந்தைகளை எந்த நிலைக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு தொழிலதிபராக உயர்த்துவதற்கு என்ன பண்ணுங்க, இன்றே விதை போடு. ஏக தொழிலதிபராக ஏன்? இதுல எத்தனை பேர் சொந்த தொழில் பண்றீங்க? ரெண்டு பேர் சொந்த தொழில் பண்றீங்க. உங்ககிட்ட யாரும் வேலை இருக்காங்களா? வேலை இருக்காங்களா உங்ககிட்ட? எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். 2 பேர். பாருங்க, இவங்களை உங்ககிட்ட வேலை கேட்கிற 4 பேர் கிடையாது, 4 குடும்பம் இருக்கு. 4 குடும்பம் இருக்கு. அதாவது இதுல யாரையும் குறையா நான் சொல்ல குறிப்பிடவே இல்லைங்க. ஒரு மனமாற்றம் எப்படி ஒரு சமூகத்துல வரணும், அதற்கு குழந்தைகிட்ட இருந்துதாங்க அந்த வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த தகவலை உங்களுக்கு சொல்றேன். அப்ப 4 குடும்பத்தை வாழ வைக்கிறது யார் அப்படின்னா ஒரு சுய தொழில் செய்பவர். இதைதான கிரிக்கெட்ஸும் செய்யறாரு, இதைதான மார்க் சூழல்களும் செய்யறாரு இல்லையா? நாமளும் அவங்க கிட்ட வேலைக்கு போறது பிள்ளைய தயார் பண்ண. நம்ம பிள்ளைங்க ஒரு 10 பேர் வேலை பார்க்கணும். அந்த 10 பேரை அது திருமணம் ஆகாத நபரா இருந்தா உங்க பிள்ளை கொடுக்கிற அந்த வேலையின் மூலமா வேலை பார்க்கிற ஒரு பொறுப்பு வரும். உண்மையா இல்லையா? இவர் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிற நிரந்தரமான தொழில் இருக்கிற சரியான வருமானத்தில் இருக்கிற ஒரு வளர்ச்சியை
உங்க குழந்தை ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கும் சுய தொழிலாக இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு குழந்தையை ஆனா அதுலயும் நம்ம கிட்ட ஒரு சில சின்ன சின்ன முரண்பாடுகள் அதை நீங்களே புரிஞ்சு சரி பண்ணிட்டீங்கன்னா குழந்தையின் எதிர்காலம் உச்சம் தொடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன தெரியுங்களா, எல்லாரும் ஒரு விஷயத்துல பேச பழகிருக்காங்க. ஏன்னா நிறைய சோசியல் மீடியால குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி சொல்லி 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 இப்ப நமக்குள்ள சில தகவல்கள் முன்னே வருது. என்ன தெரியுங்களா, குழந்தைகிட்ட பாசிட்டிவாக பேசணும். கரெக்டா? குழந்தைகிட்ட பாசிட்டிவாக பேசணும். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், படிக்கலாம் உருப்படாம போயிடுவோம், படிக்கலாம் உருப்படாம போயிடும். ஏன் இப்பதானே சொல்லுங்க பாசிட்டிவா தான் பேசணும். ஆமையா பாசிட்டிவா தான் பேசணும். அதுக்காக நாம எந்த இடத்துல முரண்படுறோம் புரியுதுங்களா உங்களுக்கு? நாம சொல்லுவோம் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதாவது பிள்ளைகளுக்கு நாம என்ன சொல்லுவோம், பெற்றோர்களை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு பெற்றோர் ஒரு பொருளை குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, பாருங்க அவங்களாம் வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு நீ வாங்கி கொடுக்காரு. இது எங்க இருக்கு வந்து தெரியுங்களா, இது எங்க இருக்கு வந்து தெரியுங்களா, நம்ம கிட்ட இருக்கு. அவனை பார்த்தியா எப்படி சொல்லியிருக்காங்க, எதிர்க்கிறார்கள் எப்படி படிக்கிறா அப்படின்னு நம்ம தொடங்குறது. பிள்ளை நம்ம கிட்ட திரும்ப சொல்லுவாங்க, பாத்தீங்களா அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு வாங்கி. அப்ப ஒரு முரண்பாடு இல்லாத ஒரு வளர்ப்பாக உங்களது குழந்தைகளை வளர்க்கிறீர்களே, உங்களது குழந்தைகளுக்கு சுதந்திரம் என்பதை என்னவென்று முழுமையாக கற்றுக் கொடுத்தீர்களே. சுதந்திரம் என்பது விரும்பினதெல்லாம் கேட்டு வாங்குறது கிடையாது. விரும்பினதெல்லாம் கேட்டு வாங்குறது, விரும்பினபடி நடக்கிறது பேர் சுதந்திரம் கிடையாது. அதில் ஒழுக்கத்தை நெறியை பின்பற்றி நடப்பதுதான் சுதந்திரம். அதாவது காந்தி சொல்லியிருக்கிறார், நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சதுன்னா நள்ளிரவில் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக தைரியமாக நடந்து சென்றார். அவர் பாதுகாப்பா வீட்டுக்கு சேர்ந்துட்டாருன்னா அப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியே என்ன இருக்கும், அந்த பெண்ணை தவிர சுற்றி உள்ளவர்களுக்கு சுய ஒழுக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய அர்த்தம். அதுதான் கட்டுப்பாடு. வெறுமன பேச்சுல சொல்றது கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேங்கிறது சுதந்திரம் கிடையாது. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு சுதந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லி எப்படி பெற்றோர்களை வணங்க கற்றுக்கொள்வது என்று சொல்லிக் கொடுக்கணும், எப்படி உடன் பிறந்தவர்களை நேசிப்பது என்று கற்றுக்கொள்வது, எப்படி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களை நண்பர்களாக பழக கற்றுக் கொடுக்க வேண்டும். நிறைவாக தாய்க்கு நாட்டின் மேல் பற்று கொண்டவராக கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்க குழந்தைகளை இதன்படி வளர்க்கிறீர்களானால் சர்வ நிச்சயமாக உங்கள் குழந்தை ஆளுமை மிக்க குழந்தையாக, ஒரு தலைமை பண்புடைய குழந்தைகளாக, எதிர்கால இந்தியாவின் தலைவனாக வருவார் என்று உறுதியிட்டு கூறலாம். உண்மையாக சரி, இந்த அற்புதமான பள்ளியில இதுபோல நமது கலாச்சாரம் சார்ந்து, நெறிகள் சார்ந்து குழந்தைகளின் எதிர்காலம் வளமடைவதற்காக தான் நீங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு சிறு வயதில் ஏன்னா
குழந்தைகள் வந்து ரொம்ப எளிமையா கற்றுக்குவாங்க. உங்க எல்லோருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், இந்த ஓராண்டு வகுப்புல ஒரு முறை ஆசிரியர்களும் குழந்தைகளும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கு நம்புறேன். நான் சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மொபைல் போன் பார்க்கறதுனால எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு குழந்தைகளும் ஆசிரியர்களும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஒரு மொபைல் போனால எவ்வளவு பாதிப்புகளை ஒரு தனிமனிதனாகவும் இந்த சமூகமும் எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதெல்லாம் இப்பத்திலிருந்தே நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கல்வியாக கொடுக்கிறது. அதை போல ஒரு வாழ்க்கையை சிறப்புமிக்க பாடத்திட்டத்துடன் நமது ஆத்திய மாணவர்கள் இயக்கி வருவது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. உங்களாலான ஒரு சிறு உதவியை வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஏன் ஒரு பள்ளி எப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்றால் பெற்றோர்கள் தங்கள் தெரிந்தவர்களிடம் தங்கள் உறவுகளிடம் நமது பள்ளியின் கல்வி தரத்தையும் நமது பள்ளியின் பாடத்திட்டத்தையும் செயல்முறைகளையும் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லும் பொழுது பள்ளியின் விலை மேலும் உயரும். மேலும் குழந்தைகளின் நலனை மேம்படுத்துவதற்கான திட்டமிடலும் அதிகரிக்கும். ஏனென்றால் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கேற்ப இங்கு பாடத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர்களான உங்களுக்கான கடமை என்பது மேற்குறிப்பிட்டபடி உங்கள் குழந்தைகளை உன்னதமான நிலையை நோக்கி வளர்ப்பதில் தான் உள்ளது என்று இந்த அருமையான நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி.